ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பச்சை பயிறு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் ரொம்ப நாளாக வீடியோஸ் வரல, இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி பச்சை பயிறு குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பச்சை பயிரை வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருங்க. பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. இப்போ வேக விட்டுறலாம். நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதை குக்கருக்கு மாற்றிட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாம். சாம்பார் பொடி சேர்த்திக்கலாம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நான் ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்திருக்கேன் வேகிறதுக்காக. கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு வேக விட்டுறலாம். நம்ம பூண்டெல்லாம் லாஸ்ட்டாக வதக்கி விடும்போது சேர்த்திக்கலாம். இப்போ எதுவும் சேர்த்திக்கல, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு குக்கரை ஆன் பண்ணி வேக விட்டுறலாம். ஒரு 3 to 4 விசில் விட்டுருங்க, வெந்துடும் நல்லா. பாருங்கள், பச்சை பயிரெலாம் நல்லா வெந்துருச்சு சாஃப்டாக. அதில் தண்ணி அதிகமாக வைக்கல, ஏன்னா கடையும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம அதில் வேணும்னா லாஸ்ட்டாக சுடு தண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு மத்து வச்சு நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ பருப்பை தாளித்து விட்டுடலாம். ஸோ மண் சட்டி வச்சாச்சு. அதில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காய்ஞ்சதும் தேவையான அளவுக்கு கடுகு சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக சீரகம் சேர்த்திக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்திக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பருப்பு குழம்புக்கெல்லாம் சின்ன வெங்காயம் தான் சேர்த்திக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கோங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த குழம்பு செய்கிறது ரொம்பவே ஈஸி. பாருங்கள், கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு எடுத்து தாளித்து விட்டதில் சேர்த்திடுங்க. ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால் தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி வந்து சுடு தண்ணியை தான் சேர்த்திக்கணும், பச்சை தண்ணி சேர்த்திக்கூடாது. பாருங்கள், உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. நான் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இது ஒரு கொதி வர அளவுக்கு நம்ம பாயில் பண்ணிக்கலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் சேர்த்திக்கிறேன். அவ்வளோதான், இது ஒரு கொதி வந்துட்டால் நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடும். இந்த குழம்பு ரைஸ்க்கு, இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்குன்னு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். செய்கிறது ரொம்பவே ஈஸி. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you.